பொதுவாக குரு பகவான் தென்மொழி வடமொழி என்று திருமூலர் சொல்கிறார். கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானுடைய அம்சமாகவும் அவர் கருதப்படுகிறார். தேவோ குரு பூலோக குரு என்றும் வர்ணிக்கப்படுகிறார். இந்திரனுக்கு தலைமை பண்பையும் முடிசூட்டுபவனும் அதே போல அரசாட்சிக்கு முடிசூட்டுபவனும் இவரே. தேர்தலில் பல அரசர்கள் நாட்டைக்காகவும் நாட்டு மக்களுக்கு நலம் பயக்கும் வண்ணம் போட்டியிடலாம். ஆனால் அதை முறைப்படுத்தி மன்னராட்சியிலும் சரி மக்களாட்சியிலும் சரி முறைப்படுத்தி வாக்கெடுப்பு நடத்தி அதை சீர்திருத்தம் செய்து தலைமை பகுதி எந்த அரசன் வருகிறாரோ அவருக்கு வாரி வழங்கும் வள்ளல், அவரை முடிசூட்டும் மரியாதை செய்பவர், அவரை தேர்ந்தெடுத்து செய்யும் தேர்தல் ஆணையம் இவரே. ஆகவே பொதுவாக ஜாதக அமைப்பில் சாத்வீக குணம், தேகத்தில் உயரம், தேக உறுப்புகளில் இருதயம், கல்லீரல், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஜனன உறுப்பு, உயிரணு, கருமுட்டை இவருடைய அமைப்பு. திக்கில் வடக்கு, உலோகத்தில் தங்கம், புஷ்பராகம், தானியத்தில் கொண்டைக்கடலை, மரத்தில் அரச மரம், ஆலமரம், சுவையில் இனிப்பு. பொதுவாக ராசி காலம் ஒரு வருடம். குரு பயிற்சி என்று ஏனைய ஜோதிட ஆர்வலர்கள் இதை காணொளியில் பகிர்ந்து வருகிறார்கள். பின்னொரு நாளில் அதை நான் உங்களுக்கு விளக்கமாக பகிர்வேன். பொதுவாக மலர்களில் முல்லை. முக்தி அடைந்த சித்தர்கள், யோக சித்தர்கள் இவருடைய அம்சம். கோவில் என்று பிரதானமாக சொல்ல வேண்டும் என்றால் அனைத்து சிவாலயங்கள், வீட்டில் உள்ள 60 வயது முதிர்ந்த பெரியவர்கள் அனைவருமே குருவின் அம்சம்தான். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான இன்ப துன்பத்தை கடந்து வந்தவர்கள். எனவே அனுபவ குரு அவர்கள்தான். முதலில் நம்முடைய தாய், இரண்டாவது தந்தை, அவர் காட்டும் குரு, அவர் காட்டும் தெய்வம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு அச்சர அபியாசையும் ஒழுக்க நெறியும் வாழ்க்கை நெறியும் கற்றுத்தருப்பவரே தாய்தான் முதலில் குருநாதர் என்று இந்த காணொலியில் கருதுகிறேன். ஆகவே தாய் தந்தை அவர்களை மதித்தாலே குருவின் கடாட்சம் கிடைத்துவிடும். குருவரிலே திருவருளாகும். ஒரு வீட்டில் சகல சௌபாக்கியம் தங்க வேண்டும் என்றால் குருவருள் வேண்டும். ஆகவே வீட்டின் பொறுப்பு அன்னைக்கும் நாட்டின் பொறுப்பில் அரசாளும் தந்தைக்கும் உண்டு என்று சொல்வார்கள். ஆகவே இருவருக்கும் அறநெறியை போதிப்பவர் இவரே. யாருக்கும் தலை வணங்காதவர், தலைமை பண்பு கொண்டவர். அரசனை மக்கள் அனைவருமே வணங்குவார்கள். அந்த அரசன் இவரை வணங்குவார். ஏனென்றால் சகல கலைஞானமும் கொண்டவர். பொதுவாக நான் முன்னம் சொன்னது போல் இவருடைய கோயில்களை பற்றி நான் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டும். சிவாலயத்தில் தென்முக கடவுளாக வீட்டிற்கும் தட்சிணாமூர்த்தியே இவருடைய அருள் கடாட்சத்தை தருகிறார். நாம் தமிழ்நாட்டில் பல கோயில்கள் சொல்லலாம், அனைத்து சிவாலயங்கள் சொல்லலாம். அவ்வளவு முடியவில்லை என்றால் வீட்டில் ஒரு தட்சிணாமூர்த்தி படம் வைத்து அன்றாடம் பூஜை செய்யலாம். ஒரு சூடனாவது ஏற்றலாம், ஒரு தீபம் காட்டலாம். இதுதான் அடிப்படை வழிபாடு. அதுவும் இல்லையா, பெரியவர்களை மதியுங்கள். அதுவே குருவருள் பூரணத்தை தரும். சிவம் தவம் இவர்தான். ஆலங்குடி, தென்குடி திட்டை, குறித்துறை, பட்டமங்கலம், ஆவுடையார் கோயில், திருப்பெருந்துறை என்று சொல்லப்படும் ஆவுடையார் கோயில் இவருடைய குரு வீட்டிற்கின்ற தலம். ஆகவே குரு பயிற்சியில் சில ஆலயங்கள் எல்லாம் ஜோதிடாளர்கள் பகிர்வார்கள். இருப்பவர்கள் செல்லலாம். வேலையில் மிகவும் கடினமாக உழைப்பவர்களாம் வீட்டிலேயே அன்று குருவுக்கு வியாழக்கிழமை அன்று வணக்கம் செய்யலாம். பொதுவாக பெரியவர்கள் வணங்கினாலே குருவின் கடாட்சம் கிடைத்துவிடும். நாட்டிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி சமய நெறி, சமூக நெறி, உலக நீதி, மனு நீதி, சமய சன்மார்க்க கொள்கை, சமூக ஒற்றுமை, சமய ஒற்றுமை எல்லாம் இவர்தான் ஆதரிக்கிறார். அமலாக்கத்துறையில் சில நுட்பமான பலன்களை பொருளாதார துறையிலும் வங்கித்துறையிலும் வருவாய்த்துறையிலும் சமநிலைப்படுத்தி அனைத்து நிதிநிலை அறிக்கையும் இவர்தான் தயாரித்து அரசருக்கு தருகிறார். ஆகவே இவர் சகல மக்களுக்கும் சகல நாட்டிற்கும் வருவாயை பகிர்பவர் என்றே கருத வேண்டும். தொடரும்.